அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. சனியின் பார்வை பட்ட இடம். இது மிக 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 முக்கியமானது. சனியின் பார்வை 3, 7, 10. ஜோதிட சாஸ்திரத்துல பார்வை என்று சொல்லுவோம். சயின்டிபிக்கா அவருடைய கதிர்வீச்சு எந்த இடத்துல படும், அவர் நின்ற இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல அந்த கதிர்வீச்சை செலுத்துவார். 7ஆம் இடத்துல அந்த கதிர்வீச்சை செலுத்துவார். 10ஆம் இடத்தில் அந்த கதிர்வீச்சை செலுத்துவார். இப்படி ஒரு சனி நின்ற இடத்தை நன்மையாக வைத்துக் கொள்வார் என்றும், அவர் பார்த்த இடத்தை என்ன சொன்ன பிச்சை எடுத்துருவார் என்பதும் பொதுவான சாஸ்திர விதிகள் கூறுவது உண்மைதான். அதில் எனக்கு சின்ன மாற்று கருத்து உண்டு. நீங்கள் எப்படி உங்களுக்கு சனி பார்க்கின்ற இடத்தில் என்ன ஆதிபத்தியமுடைய அமைப்பில் அடைந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அதாவது என்ன சொன்னா, சனி நிற்கின்ற இடம் நம்மளுடைய லக்கணத்திற்கு பாதகமா சாதகம்? நம்மளுடைய லக்கணத்திற்கு பாதகம் சாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த பாதகமான இடத்திலிருந்து 3ஆவது பார்வை, 7ஆவது பார்வை, 10ஆவது பார்வை பார்க்கும்போது கஷ்டத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் பாதகமான வீட்டுல இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா எப்படி ஒரு இந்த பக்கத்துல ஒரு பஸ்ல போயிருக்கோம், அந்த பக்கத்துல ஜன்னல் பக்கத்துல ஒருத்தன், இந்த பக்கத்துல ஒருத்தன், நம்ம நடுவில் உட்காந்துட்டு இந்த பக்கமும் தூங்கி விழுகிறான், இந்த பக்கம் தூங்கி விழுகிறான். அப்படிங்கும் போது அப்ப நம்ம ஏற்படுகின்ற மன உளைச்சல் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? என்னவே இங்கிட்டும் தூங்கி விழுகிறான், இங்கிட்டும் தூங்கி விழுகிறான், நம்ம நடுவில் உட்காந்துருக்கேன், ஏன்டா இப்படி மிசப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இடத்தில் உட்கார்ந்து அவருடைய கதிர்வீச்சு என்பது 3, 7, 10 படும்போது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். உண்மை அதுதானே. நான் என்ன சொல்றேன்னா ஒரு மனோநிலையில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் யார் பேசினாலும் சரி கொஞ்ச நேரம் பேசுவேன், யாராவது பேசுறாங்க அப்படிங்கிற மனோநிலை வரும். நானே எரிச்சலோடு இருக்கும்போது என்ன சொல்றேன், என்கிட்ட யார் பேசுனா எப்படி பேசுவேன்? அதுதான் சனி இருக்கின்ற இடத்தை பொறுத்து என்பதை விட உங்களுக்கு தாராவளன்ல நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரா அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கட்டம் சாதகம் இல்லாத கட்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த கட்டத்துக்குள் இருக்கின்ற நட்சத்திரம் என்ன சொன்னா நம்மளுடைய லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ, இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கணுங்க. லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ சாதகமாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? நல்லா இருக்கும். அதற்காக நல்லா இருக்கும் என்பதை என்ன சொல்ற, நான் முழுமையாக நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேன். வேதனை இல்லாத, வேதனை ரொம்ப அதிகம் இல்லப்பா பரவாயில்ல, எப்படியோ என்ன சொல்றான்னா ஜெயிச்சுட்டேன், எப்படியோ ஜெயிச்சுட்டேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் பார்க்கின்ற இடங்கள் துன்மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நான் அறிந்த வரையில் 3, 7 பார்வைகள் என்ன சொன்னா கொஞ்சம் கசப்புணர்வை கொடுக்கத்தான் செய்யும். எதுல இருந்து பார்த்தாங்க? 10ஆவது பார்வை என்ன சொன்னா அவர் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கு உரியவர். அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவர் என்பதனாலதான் அவருக்கு 10ஆம் பார்வையை கொடுத்தது. 3 கிரகங்களுக்கு என்ன சொன்னா எக்ஸ்ட்ரா பார்வை கொடுத்திருக்கு. செவ்வாய்க்கு என்ன 8ஆம் பார்வை கொடுத்தது, காலபுருஷனுக்கு அவர் 8ஆம் வீட்டுக்குரியவராக இருப்பதனால ஒரு பார்வை எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி கொடுத்தாச்சு. அதே சமயத்தில் என்ன சொன்னா குரு காலபுருஷனுக்கு 9 குடையவராக இருக்க 9ஆவது பார்வை கொடுத்தாச்சு. சனி காலபுருஷனுடைய 10ஆம் இடத்திற்குரியவராக இருக்கிறதுனால் அது வலிமையானது. அந்த பார்வை என்ன சொன்னா யார் ஒருவருக்கு என்ன சொன்னா சனி 10ஆவது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு விருத்தி இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுல மாற்று கருத்தெல்லாம் சொல்லவே மாட்டேன். அப்ப என்ன சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப அந்த சாஸ்திரம் சொல்லுகிறது என்று சொல்லி வரும்போது
அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன். எனக்கு சனி வந்து என்ன சொன்னா 10வது பார்வை 2ஆம் இடத்தை. நான் ஜோதிடத்தில் வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்தா எனக்கு வந்து என்ன சொன்ன யோகம். கண்டிப்பா யோகம், அதை நம்ம அனுபவிச்சது சொல்லித்தாகணும். அதே மாதிரி என்ன சொல்றான்னா வந்து அங்க ஏதாவது என்ன சொல்றான்னா வந்து ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து, ஏன்னா அவருக்கு பகை, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து பகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அவர் 3, 7, 10 பார்வை பார்க்கும் போது என்ன சொன்னான்னா கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஒரு பகை கிரகத்தோட சேர்ந்து வந்து என்ன சொல்றான்னா வந்து அவர் பார்க்கும்போது இந்த 3, 7, 10 பார்வைகள் வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். இருப்பினும் நம்மளுடைய பிராப்த கர்மா சனியால் நாம் நன்மையை அடைய வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருந்தது என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு தாராபலம் நட்சத்திரத்தில் போய் சனி உட்கார்ந்திருந்து, பிறப்பு நட்சத்திரத்திற்கு தாராபலம் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்து சனி பார்த்தார் என்று சொன்னால், கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெரிதான பாதிப்பை நீங்கள் அடைய மாட்டீர்கள் என்பது என்னுடைய தீர்க்கமான அறிவுபூர்வமான வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆனால் பொதுவாக வந்து சனி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரிஷபத்திற்கு நன்மை செய்வார், மிதனத்துக்கு நன்மை செய்வார், கன்னிக்கு நன்மை செய்வார், துலாத்துக்கு நன்மை செய்வார், மகரத்திற்கு நன்மை செய்வார், தனுசுக்கு நன்மை செய்வார். இது ஜென்ரலா வந்து என்ன சொன்னா ஒரு 6 ராசிகளுக்கு ரிஷபம், மிதனம், கன்னி, துலாம், மகரம், தனுசுக்கு வந்து என்ன சொன்னா நன்மைகளை செய்வார். அவர் எப்படி இருந்தாலும் நன்மைகளை செய்வார். அந்த இடத்தில் பார்வை பட்டால், அந்த இடத்தில் அவருடைய 3, 7, 10 பார்வை பற்று விட்டது என்று சொன்னால் அவர் நன்மையை கண்டிப்பா செய்வார். ஆனால் மேசத்திற்கோ, கடகத்திற்கோ, சிம்மத்திற்கோ, விருச்சிகத்திற்கோ பார்வை பட்டால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த கசக்கி எடுப்பார். அதை நம்ம வந்து ஏத்துத்தான், நம்மளுடைய கர்மா அப்படி இருக்கிறது. அப்ப நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு பார்வை என்பது முதலில் வந்து அது உட்கார்ந்துருக்கிற இடம், அது வாங்கியிருக்கிற சாரநாதன், இதை கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணும். வாங்கியிருக்கிற சாரநாதன் என்ன அமைப்புல இருக்கான், அந்த எனர்ஜி, அவன் சனி உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் தான், சனி யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த எனர்ஜி வந்து அந்த நட்சத்திரத்துல இருந்தானே அவர் எனர்ஜி வாங்குறாரு. அது உங்களுக்கு சாதமாக இருந்தால், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொடுப்பார். பாதகமாக இருந்தால் ஒரு விபத்து தாரை நட்சத்திரமாகவோ, ஒரு காரியத்தடை நட்சத்திரமாகவோ, ஒரு வந்து வதத்தாரை நட்சத்திரத்திலிருந்து உட்கார்ந்து ஓட்டு இருந்தாருன்னா அவர் எனர்ஜி, எந்த எனர்ஜி கிடைக்கும்? வதம்னா விபத்து தாரை நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்புலதான் அவர் கொடுப்பாரு. வதத்தாரைனா வதத்தான், காரியத்தடைனா காரியத்தடை தானே அந்த எனர்ஜி கிடைக்கும். அப்ப அவர்கிட்ட வந்து வருகின்றது என்ன சொன்னான்னா, ஐயா வந்து பால் குடித்தால் ருசியாக இருக்கும், பாலை கொடுத்தா, தேனை குடிச்சா ருசியா இருக்கும், வேப்பனையை கொடுத்தா எப்படி வந்து என்ன சொன்ன நீங்க சிரிச்சுக்கிட்டா கொடுக்க முடியும்? அப்ப இத்தனை நுணுக்கங்கள் வந்து இந்த ஜோதிடத்துக்குள், இந்த சனியோடைய பார்வைக்குள் இருக்கிறது. 10ஆம் வந்து என்ன சொன்ன சனியுடைய பார்வை நின்ற இடம் நன்றாகத்தான் இருக்கும், அது உண்மை. பார்த்த இடத்தில் வந்து சில பேர் நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று நாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது அங்க என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், தாராபலன் உங்களுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்கு லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன சனியால் பெருமைப்படுத்தப்படுவீர்கள், உறுதியாக பெருமைப்படுத்தப்படுவீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் சனி நிற்கின்ற இடம் நன்மை செய்யும் என்றாலும் சரி, ரைட், ஓகே, நிற்கின்ற இடம் நன்மை செய்யும். அதிலும் தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கணும்ல. அப்ப தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல இல்லாம வந்து அவர் எப்படி வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து நன்மையை கொடுக்க முடியும்? தாராபலன் என்பது ஜோதிடத்தில் வந்து பெரிய பொக்கிஷம். அந்த தாராபலன் என்பது இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு போறோம், நல்ல நட்சத்திரத்துல போறோமா அப்படின்னு பார்த்துட்டு தானே போறோம். எப்பயுமே எந்த கிரகங்கள் வந்து என்ன சொன்ன யாரின் சாரம் வாங்கி இருக்கிறார்கள், யாரோடு சேர்ந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு நமக்கு சாதகமா பாதகமா என்பதை பார்த்து அது எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து வெற்றி தோல்விகள் வருகிறது என்பதை நீங்கள் பார்த்துத்தான் ஜாதகத்தில் சொல்ல முடியுமே தவிர, கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன சனியின் பார்வை என்பது கொடுமையானதாக இருந்தாலும் அதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுத்தமான வெண்ணியா, சுத்தமா மூஞ்சில ஊத்துற வெண்ணியா அல்லது வெது வெதுன்னு இருக்கிற குளிக்கக்கூடிய வெண்ணியா அப்படிங்கிறதை உங்களுடைய சனி நின்ற இடம் பகை வீடாக இருந்து
இருந்தால் பாதகத்தை கொடுக்கும். பகை வீடாக இருந்தும் அதில் தாராபலன்ல நட்சத்திரத்துல உட்கார்ந்தாச்சுன்னா 50% வந்து உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். இதில் 10வது பார்வை எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதை நீங்க பயன்படுத்தணும். அப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த சனி கிரகத்துடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சனி மூணு என்பது 3 கண்கள். அப்ப எந்த ஒரு மனிதன் சனிக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் என்ன சோழி இருந்தாலும் சிவபெருமானை வழிபாடு பண்ண கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணணும். காலையில போனாலும் சரிதான், சாயந்தரம் போனாலும் சரிதான். சிவபெருமான் வழிபாடு பண்ணினாலும், திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணினாலும், அதற்கடுத்து சனியுடைய ஸ்தலங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த ஸ்தலங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் உங்களுடைய கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன கர்ம வினையை நேர்க்கக்கூடிய சக்தி வந்து நீங்கள் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சனியோடைய உங்க ஜாதத்துல சனி பாதகம் பண்ணிட்டு இருக்கிறாரா, நல்லது பண்ணிட்டு இருக்காரா, கெட்டது பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஈஸியான வழிதான். உங்கள் ஊரில் இருக்கின்ற சிவன் கோவிலில் சனிக்கிழமை சிவபெருமானை பார்த்து நீட்டா வழிபாடு பண்ணுங்க, கஷ்டம் குறையும். ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் இது மாதிரி போகணுமா திருக்கொள்ளிக்காடு போங்க. அதற்கடுத்து சனி ஸ்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க. அது சனிக்கிழமையாத்தான் போகணும். போய் அங்க இருக்கிற சிவனை தர்ப்பணேஸ்வரரை வழிபாடு பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன சொன்னா குச்சனூர் அங்க போகலாம். இப்படி சனியை கட்டுப்படுத்துவதற்கு சிவபெருமானால் முடியும். அவருடைய குருநாதராகிய காலபைரவராலே முடியும். இதை சனிக்கிழமையில் நீங்கள் செய்து வழிபாட்டு வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.